NCERT Chapter 1 Physics, Exercise 1.1. What is the force between two small charged spheres having charges 2 into 10 raised to minus 7 coulomb and 3 into 10 raised to minus 7 coulomb placed 30 centimeter apart in the air? ஸோ நம்ம இப்போதைக்கு இதுதான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். ஸோ கிவன்கிற போது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ் ஸ்பியர். ஸோ ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. ஸோ அதை வந்து Q1 Q2ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு சார்ஜஸ்ங்கிற போது 2 into 10 raised to minus 7 coulomb and 3 into 10 raised to minus 7 coulomb. ஓகே, ஸோ Q1 Q2 ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. அந்த ரெண்டு சார்ஜஸை செப்பரேட் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் என்னென்னா 30 சென்டிமீட்டர். ஸோ நம்ம நார்மலாகவே ஒரு ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணது ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்னா, லைக் சார்ஜஸ் வந்து ரிப்பல் பண்ணும், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே சேம் சார்ஜஸ் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே என்ன வரும் பண்ணும், ரிப்பல்ஸும். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்ஸும். இப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் கூலும்ஸ்லாம் என்ன சொல்லுது, F is equal to K Q1 Q2 மேக்னிடியூட் ஆஃப் Q1 Q2 by R square. ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற போது நமக்கு எதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கவே வேண்டாம், ஆசிட்டஸ் போடலாம். பட் அட்ராக்ஷன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், அன்லைக் ரிப்பல்ஸ்னால் சேம் ஃபோர்ஸஸாக இருக்கும், சேம் சார்ஜஸாக இருக்கும். இப்போது கேங்கிறது என்னது 1/4πε0 நம்ம படிச்சிருப்போம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏர்னு கொடுத்ததுனால ε0 படிச்சிருப்போம். ஆக்சுவலி கேயோட ஃபார்முலா என்னன்னா 1/4πε0 இந்த எப்சிலான்ங்கிறது பெர்மிட்டிவிட்டி. ஸோ இந்த பெர்மிட்டிவிட்டி ஏருங்கிறது எப்போவுமே 1 இருக்கிறதுனால தான் நம்ம வந்து கேயை வந்து 1/4πε0 போடுறோம். அண்ட் இதோட வேல்யூ என்னென்னா 9 into 10 power 9. ஸோ இது ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 9 into 10 power 9, Q1 வந்து 2 into 10 raised to minus 7, Q2 வந்து 3 into 10 raised to minus 7 divided by Dங்கிறது என்ன, ஆருங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் 30 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும், அதுதான் ஸ்டாண்டர்ட் யூனிட். ஸோ சென்டிமீட்டர் டு மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா into 10 raised to minus 2 மீட்டர் போடும். ஸோ ஆருங்கிறது என்ன ஆகிடும், 30 into 10 raised to minus 2 the whole square வரும். இப்போது இங்கே வந்து 30 power 2 வர்றதுனால 900 வரும். ஸோ கேன்சலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 9 நான் அப்படி வச்சுக்கிறேன். 2 into 3 நான் 6ன்னு போட்டுக்கிறேன். இன்டூ இங்கே 9 இருக்கும் அண்ட் -7 ரெண்டே ஆட் பண்ணும்போது -14 வரும். டிவைடட் பை 30 square is 900. 10 raised to minus 2 the whole square is ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது 10 raised to minus 4. ஸோ which is equal to, இப்போ 900 கேன்சல் பண்ணோன்னா இட் வில் பிகம் 100. ஸோ 100ங்கிறது நான் 10 power 2ன்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் நான் மேலே கொண்டு போகிறேன் அப்படின்னா இந்த 10 power 2 என்ன வேணும்னா 10 power -2 ஆகும், 10 power -4 +4 ஆகும். ஸோ 6 into 10 raised to 9 minus 14, இங்கே 2 வரும், +2 வந்து மேலே போச்சுன்னா -2 அண்ட் -4 மேலே போச்சுன்னா +4. ஸோ which is equal to 6 into 10 raised to 9 minus 14 is -5, -5 minus 2 is -7, -7 plus 4 is -3, unit is Newton. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸ், இவ்வளவு 6 into 10 raised to -3 Newton and it is repulsive force. ஸோ இதுதான் இதோட ஆன்சர்.